Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக உங்கள் ஹேர் வந்து ரொம்ப கண்டிஷனாக ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஹேரில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்பட்டையாக இருக்குது, க்ரே ஹேர் நிறைய இருக்குது. அப்படிங்கிறவங்களும் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன பொருள்கள்லாம் நம்ம ஆட் பண்ணி ஒரு மாஸ்க் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்க்குக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த மாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப எஃபெக்டிவான மாஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் தயிர் வந்து நல்ல புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் வந்து ஹேரில் வந்து எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ டேண்ட்ரஃப் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணும். ஸோ அடுத்து வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் மாஸ்க் தான் இது மெயினாகவே. ஸோ இந்த பீட்ரூட் மாஸ்கில் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன். இதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்போ வந்து இந்த மாஸ்க் வந்து இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நைட்டே வந்து நான் வந்து இந்த வெந்தய பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து தயிர் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு செம்பருத்தி பூ போட்டிருக்கேன். அதில் தேங்காய் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 தேங்காய் வந்து சில்ல எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தேங்காயில் வந்து நம்ம பால் எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து பால் எடுத்துகிட்டு அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பால் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெந்தய பொடியை வந்து நம்ம நைட்டே ஊற வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வெந்தயம் வந்து ஹேரை வந்து ரொம்ப நல்லா ஷைனிங் கொடுக்கும், ரொம்ப வந்து ஹேருக்கு வந்து க்ரோத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நைட்டே ஊற வைக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய், இந்த பீட்ரூட் இதெல்லாம் வந்து நல்லா நம்ம ஹேரில் வந்து நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக வந்து வெந்தய பொடி இருக்கும். ஸோ அது நைட்டே ஊற வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு செம்பருத்தி பூ வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சை பழத்தோட தோல் மட்டும்தான் வச்சுருக்கேன், ஜூஸ் போடலை. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து புளிச்ச தயிர் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் ஜூஸ் தேவையில்லை. ஸோ இதை மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த பீட்ரூட் ஹேர் மாஸ்க்கை வந்து தயாரிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை எடுத்து ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா வந்து பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. இந்த மாஸ்க்கு ஃபுல்லாகவே இந்த தேங்காய் பால் வச்சு தான் வந்து நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர போகிறோம். ஸோ இது எல்லாமே நான் வந்து இப்போ பிளெண்டரில் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து கருவேப்பிலை காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கே வந்திருக்கு. ஸோ இதை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு, பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கால்சியம் இருக்குது, வைட்டமின் பி இருக்குது, சி இருக்குது, அது ப்ரோட்டீன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ பீட்ரூட் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம். நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 1 hour வந்து அப்படியே விட்டுருங்க. இது வந்து டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹேர் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே உங்களுக்கு முடி நிறைய கொட்டிகிட்ருக்கு அப்படின்னா கூட அதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து சில்கியாக ஷைனிங்கான ஹேரை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இந்த பீட்ரூட் ஹேர் மாஸ்க்கை வந்து க்ரே ஹேர் இருக்கவங்களும் வந்து போடலாம். நேச்சுரலாகவே வந்து ஒரு கலர் வந்து சேஞ்சாக இருக்கும், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், stay beautiful always. Bye.